அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சாப்பிடு. என்னங்க சாப்பிட வரீங்களா? வர ஒரு முக்கியமான வேலையில இருக்க, முடிச்சிட்டு வரேன். ஐயோ சாப்பிடு. என்னங்க அப்படி என்னதான் பண்றீங்க? வந்துட்டேன். சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போல, எனக்கு வேலை முடியும்ல. வர சாப்பிடுமா. மாயா இல்லாம நாங்க இங்க இருந்து போகிறதா இல்ல. யோகி என்ன கூட்டிட்டு போ. இவள விட சொல்ல ப்ளீஸ். வைஷாலி ஒரே ஒரு நிமிஷம். மாயா நீங்க குட் கேர்ள் தானே? நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? இது போதும். குடும்பம் ஒரு கோயில், ஓவரா குடிக்கக்கூடாது. வைஷு சாப்பிட வா. இருமா வர. என்ன ரேகா? தண்ணி அடிச்சிங்களா? ரேகா, சரக்குக்கு சைட் டிஷ் ஊறுகாய் போல எதுவுமே கிடையாது. சூப்பர், அதை அடிச்சிக்க முடியாது. என்னங்க இது இப்ப வீட்லயே ஆரம்பிச்சிட்டீங்களா? தப்பாதுமா, நான் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் நான் பண்ண கரெக்ட். ஏன்னா பாருக்கு போனால் அங்கே வாட்டர் பாக்கெட்டு, அது சைட் டிஷ்ஷு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக செலவாயிடும். இதில் ஓசி கூட வேற வருவானுங்க. அவனுங்க ஏதாவது பேசி நாம் ஏதாவது வாயை கொடுத்து மூஞ்சி புண்ணாக்கிக்கணும். அதுதான் வீட்டில் இருந்தால் அந்த பிரச்சனைலாம் இல்லை பாரு, ஃப்ரீயாக இருக்கலாம். ரொம்ப அடிச்சுக்காரு. மற்றவங்க மாதிரி ஆஃப் பாயில் போடு, ஆம்லெட் போடுன்னு கேட்காம இருக்கணும்னு சந்தோஷப்பட்டுக்க. ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க ரூமுக்கு போங்க, நானே டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம், அம்மா வேணும். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? உங்க அம்மாவை நாளைக்கு பார்க்கலாம், முதல்ல சாப்பிடு. மாட்டேன், எனக்கு அம்மா கிட்ட போகணும். நீ வேற டென்ஷன் பண்ணாத. உங்க அம்மா எங்க இருக்கானே தெரியல. எனக்கு அம்மா வேணும், எனக்கு இப்பவே அம்மாவை பார்க்கணும். இது பாரு, சும்மா அடம் பிடிக்காத, முதல்ல சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அம்மாவை பார்க்கணும், உடனே பார்க்கணும். எனக்கு அம்மா வேணும், அம்மா வேணும், அம்மா வேணும். ஏய் இப்படி எல்லாம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப சாப்பிட போறியா இல்லையா? இல்லனா அரைஞ்சிருவேன். நான் சாப்பிட மாட்டேன். நீ இப்படி பண்ண உன்னை அரைஞ்சிருவேன். கத்தாத, அடிச்சு கிழிச்சிட போறேன். என் உசுர் எடுக்கிறதுக்குனே வந்திருக்கேன். இது பாருங்க, உங்க அருமை பொண்ணு நீங்களே சமாளிங்க. என்னால முடியாது. என்னவோ பண்ணி தொலைங்க. ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் இந்த பைத்தியம். இதுல யார கட்டின்னு மாரடிக்கிறது? இவ்வளவு ஒரு அரை பைத்தியம். இவ்வளவு போய் கண்ணு மாதிரி உனக்கு பசிக்கலடா, அடம் முடிக்காம சாப்பிடணும். சமத்துல எனக்கு அம்மா வேணும். அம்மா தான் உன்னை அடிச்சாடா, அவளை மறந்துடுமா. இனிமே எல்லாமே அப்பா தான். இல்ல, நான் அம்மாவை பார்க்கணும், எனக்கு அம்மா வேணும். சும்மா அம்மா அம்மா அதே சொல்லக்கூடாது. அவ வரமாட்டா. ஏன் வரமாட்டா? வரமாட்டானா வரமாட்டாதான். கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதும்மா. நான் அப்படிதான் கேட்பேன்.
அம்மா எங்க இருக்கா? என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. கண்ணு உனக்கு ஐஸ்கிரீமு சாக்லேட்டு எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் உனக்கு தான், எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. ஆனால் அம்மா மட்டும் கேட்காது. எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம், அம்மா தான் வேணும். அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. இதை பாருமா, அப்பா சொன்னா கேட்கணும், டென்ஷன் பண்ணக்கூடாது. நான் சொன்னா கேட்கவே மாட்டியா? மாட்டேன். அப்படிலாம் சொல்ல வராதா கண்ணா, என் செல்ல பிள்ளை இல்ல. அப்பா நானே ஊட்டி விட, நீ அதை முடிக்காம சாப்பிடணும். எனக்கு வேணாம் அப்பா. இதா கண்ணா, இதப்பா சித்தி உனக்காக சூப்பரா இட்லி பண்ணிருக்கா பாரு, நல்லா இருக்குல்ல? எனக்கு அம்மா தான் வேணும். பாவம் பசியா இருப்பாளு, ஊட்டி விடலாம் நினைச்சா என்ன அம்மா நினைச்சியா? அடிச்சு கையே கால உழைச்சு. ஏங்க விடுங்க, அவளே பயந்து போயிருக்கா. அவகிட்ட போய் அம்மா அந்த அளவு செல்ல கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. உங்க அம்மா மாதிரி நானும் செல்ல கொஞ்சம் நினைக்காத, முரண்டு பிடிச்சேன்னு வச்சுக்கோ கொன்றுவேன். வேண்டாங்க, பயத்துல ஏதாவது ஆயிட போகுது. நானும் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒழுங்க சாப்பிடு, அடம் முடிக்காத, சொன்ன பச்சை கேடுங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. சாப்பிடுற தள்ளி விடுறா. சாப்பிடு. அம்மா நான் வேணுமா? அடிச்சாதான் அடங்குவா. போட்டு அடிச்ச வரைக்கும் போதுங்க, இதுக்கு மேல அவ தாங்க மாட்டா. பாவங்க அவ. என்னடே பாவம்? ரெண்டு போட்டதுக்கு அப்புறம் அம்மா அவனை கேட்டாளா? ஒழுங்கா உட்காந்துருக்காளா? இது அப்பவே இருக்க வேண்டியதானே? இந்த பயம் எப்பவும் இருக்கணும். மறுபடியும் அடம் பிடிச்ச அப்படியே செவத்துல வச்சு நசுக்கிடுவேன். என்னம்மா இது? இவர் மனுஷனா மிருகமா? இவன் கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறாரு. ஏய், இது அவர் பொண்ணுடி. அடிக்கிறதுக்கோ கொஞ்சத்துக்கோ அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுல நீ தலையிடாத. ஏமா, பொண்ணுனா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? யார் மேலயும் இருக்க கோவத்தை இவன் மேல காட்டணுமா? ஏய், கோவம் வந்து அடிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்ணலாங்கற? இதெல்லாம் அநியாயமா? என் பொண்ண நல்லா பாத்துப்பேன்னு வாய்க்கிழிய சொன்னார்ல, அவர் பாத்துக்கிற லட்சணம் இதுதானா? அதுவும் இவன் நல்லா இருந்தா கூட பரவாயில்லமா, விவரம் இல்லாத இவள போய் இவரெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. எஸ் எஸ். என்னடு திடீர்னு அக்கா மேல கரிசனா? மாயான்ற பேரை கேட்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன். அன்னைக்கு என்னமோ கையை கழிச்சிட்டான்னு வானத்துக்கு பூமிக்கு குடிச்ச. இப்ப என்ன அக்கா மேல பாசம் பொங்கற? எங்க இருந்துச்சு இந்த பாசம்? அந்த நல்லவன் யுகேந்திரன் வந்து இவளை நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனானே, அதனால வந்த பாசமா? போதும், சும்மா வளராதீங்க. நீங்க அடிக்கிறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஓ என்ன ஓ? இவளை பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். அது முடியலன்னா விட்டுறணும். ரொம்ப பொறுப்பானவர் மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்க கூடாது. காட்டு மிராண்டியா? ஏய், உன் பொண்ணு சொல்லி வாய் அடக்க சொல்ல. வாரா பேசுனா அங்க நடந்த பூஜை இங்கேயும் நடக்கும். நடக்கும். ஏய், ஏண்டி அவர் வம்புக்கு போற? பேசாம உள்ள போ. சாரிமா, அவரை வேணா போ சொல்லு. இவர் என்ன பண்ணாலும் பாத்துட்டு பேசாம இருக்க. நான் ஒன்னும் கல் இல்ல. போ சொல்ல அவரை. எந்திரிச்சு வா மாயா. எந்திரிச்சா தொலைச்சிருவேன். இங்க பாருங்க,
இதுதான் உங்க லிமிட். இதுக்கு மேல அவளை மிரட்டுற வேலை வச்சுக்கிட்டீங்க, இங்க இருந்தா அவளுக்கு பாதுகாப்பு இல்ல, வந்து கூட்டிட்டு போங்கன்னு நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். எங்கடே சொல்லுவ? பாதுகாப்பு எங்க கிடைக்குமோ அங்க சொல்லுவேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி ஏதாவது பண்ண வச்சிடாதீங்க. போயிடுங்க. எங்க நீங்க உள்ள போங்க, அவளை சமாதானப்படுத்தி இவளே பாத்துப்பா. போங்க. மாயா வா. வா மாயா, வா வா. நீ பயப்படாத, வா நான் பாத்துக்கிறேன். பயப்படாத, அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. எந்திரிச்சு வா, வா எந்திரிச்சு வா, வா அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. வா, அவர் இல்ல, வா வா மாயா, வா அவர் இல்ல, வா. உட்காரு. அழாத, இனிமே அடிக்க மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றேன்ல, நான் இருக்கேன் உனக்கு. நீ பயப்படாம தைரியமா இரு. கண்ணை தொடச்சுக்கோ. சரி, இன்னைக்கு என் கூடவே படுத்துக்கோ. இனிமே நான் உன் கூடவே இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு. ஏய், சாப்பிடுறாளன்னு கேள்வி. எனக்கு வேணாம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் போகட்டுமா, முதல்ல அவ ரிலாக்ஸ் ஆகட்டும். சரி, அவளை படுக்க வச்சுட்டு நீ சாப்பிட வா. சரிம்மா. சரி, நீ படுத்துக்கிறியா? தண்ணி வேணுமா? சரி இரு.
சத்தம் கட்டிச்சு அரைஞ்சு அடிப்பியா என்ன என்ன பாவல்ல அம்மா பாவல்ல எங்க போனமா సరిగా